கை நிறைய சம்பாதிக்கும் வெளிநாட்டவரின் சிறந்த அனுபவத்தை ஒரு நிமிடம் கேட்டு பாருங்க. 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கி 5ஆம் தேதி ஊருக்கு பணம் அனுப்பின கையோட டெலிபோன் வரும். என்ன செய்தி, நல்லா இருக்கீங்களா, சௌரியமா இருக்கீங்களா, உடம்ப பாத்துக்குங்க, அங்க வெயில அலையாதீங்க, ஏன்னா உடம்பு தான் முக்கியம், உங்களை நம்பி குடும்பம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1ஆம் தேதி 5ஆம் தேதி வர செய்தி. சரி, 5ஆம் தேதி முடியும் 10ஆம் தேதி அடிக்கும் போது, ஹலோ நம்ம நல்லா இருக்கேன், இப்ப கொள்ளையில கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், அரை மணி நேரம் அடிக்கிறேன். சரி, 10ஆம் தேதி 15ஆம் தேதி அடிக்கும் போது வாசல்ல மீன் வாங்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் பேசாதீங்க, மீன் கவுச்சு கையா இருக்கேன், உள்ள இருந்து அடிக்கிற செய்தி சொல்லுங்க, அவசியமா இருக்கேன் அப்படி வச்சிருங்க. 20ஆம் தேதி அடிக்கும் பொழுது அடிச்சுட்டே இருக்கான், அரை மணி நேரம் நின்று போயிடும், அவங்க அடிப்பாங்க. ஏங்க முக்கியமானது என்னது, நான் கொள்ளையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்க அடிக்கணும் எனக்கு தெரியும், சொல்றது கேட்டேன் அப்படின்னு. மறுபடியும் 22ஆம் தேதி அடிச்சா தொடர்பு வெளியே இருக்கிறான். 25ஆம் தேதி வந்த கையோடைய நீங்க அடிக்க வேண்டியது டெலிபோன் ஊர்ல இருந்து வரும். காலை சாயங்காலம் மதியானம் நைட்டு 1 மணிக்கு என்ன செய்றீங்க, நல்லா இருக்கீங்களா, சம்பளம் முதலாளி கொடுக்காரு, சம்பளம் கொடுத்தாரா கொடுக்கலையா, இந்த பேச்சு ஓடும். 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பைத்தியம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. 1ஆம் தேதி 5ஆம் தேதி சம்பளம் வைத்து ஊருக்கு அனுப்புவீங்க. இதுதான் ஓடிட்டு இருக்கு. காசு போல அடுப்புல போனதுங்க. இதான் ஒரு யோசனை பண்ணுங்க. நகை அடமானம் வச்சிருக்கிறேன், அந்த கடை இருக்கு, இந்த கடை இருக்கு, இதை அடைக்கிறது கட்டி 2 வருஷம் முடிஞ்சு போகும் லைஃப் கால். கல்ஃப் வாழ்க்கை என்பது சம்பளம் மட்டுமல்ல, பிரிவு, தனிமை, ஏக்கம், பொறுப்பு அனைத்தையும் சேர்த்து சுமக்கும் ஒரு போராட்டம். வீட்டில் இருப்பவர்கள் பணத்தை மட்டும் பார்க்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பவன் அந்த பணத்திற்காக இழக்கும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். தனக்காக வாழ முடியாமல் குடும்பத்திற்காக தினமும் உழைப்பவன் தான் உண்மையான ஹீரோ. வெயிலில் உடல் வியர்க்கிறது, இரவில் குடும்ப நினைவில் கண்கள் கண்ணீர் சிந்துகிறது. இதுதான் பல தொழிலாளர்களின் வாழ்க்கை. தூரம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பத்தின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கைதான் வெளிநாட்டவனை தினமும் எழுப்புகிறது. சொந்த ஊரில் கிடைக்காத வாழ்க்கையை தேடி வந்தவன் அல்ல, சொந்த குடும்பத்திற்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வந்தவன் தான் வெளிநாட்டில். சம்பளம் வரும் நாளில் மகிழ்ச்சி, ஆனால் அந்த சம்பளத்தின் பின்னால் இருக்கும் உழைப்பை உலகம் அறியாது. வீட்டில் குழந்தைகள் வளர்வதை புகைப்படத்தில் பார்த்து மகிழ்கிறான். அவர்களின் சிறு வயதை நேரில் காண முடியாமல் மனதுக்குள் ஏங்கி வலிக்கிறான். வெளிநாட்டில் தனியாக உழைக்கும் ஒவ்வொரு மனிதனின் பின்னாலும் அவன் குடும்பத்திற்காக தியாகம் செய்த 1000 கதைகள் இருக்கும். ஒவ்வொரு வெளிநாட்டினவரும் தன் மனதில் சொல்லிக் கொள்வது, நான் இங்கே தனியாக இருக்கிறேன் என்பதற்காக நான் பலவீனமானவன் அல்ல, என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்து யாராவது வெளிநாடுகளில் இருப்பார்களானால் அவர்களை வாழ்த்தும்படியாக உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். வீடியோக்கு லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.